ஹாய், குட் ஈவினிங் டு எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ஏற்கனவே நம்ம சொன்னதான், பலமுறை நம்ம படிச்சு சொல்லிட்டோம். மார்க்கெட்ல வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் தான் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணும், அண்ட் தென் மைக்ரோ கேப், அதுக்கப்புறமேட்டுக்கு தான் லார்ஜ் கேப் பர்ஃபார்ம் பண்ணணும்னா இப்போ இதுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பயாஸா ஒரு நியூஸஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எக்கனாமிக் டைம்ஸ்ல இன்னைக்கு வந்துள்ள நியூஸஸ், அதாவது 29 பிப்ரவரி 29 2024 11:20 மெசேஜஸ் வந்திருக்கு. என்னென்ன ஏதுன்றது பிரீஃபா பார்த்துருவோம். அண்ட் தென் என்ன சொல்றது, நம்ம சொல்லதான் முடியும். அதை புரிஞ்சுக்காம பல பேர் வந்து நீங்க என்ன சொல்றது பிரதர், நாங்க என்ன கேட்கறது அப்படின்றது இருக்கிறவங்க இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்றது சொல்லலாம். ஆம்ஃபினா என்ன? அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியா அப்படின்வாங்க. அதாவது ஒரு ரெகுலேட்டரி. இவங்கள வந்து மானிட்டர் பண்றது யாருன்னா செபி வந்து ஆம்ஃபிக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணிருக்காங்க. மெசேஜ் இல்ல, சர்க்குலர்னா என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பள்ளிக்கூடம் போனவங்க நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஓகே, ஒரு சர்க்குலர் பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த சர்க்குலர்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், வருமுன் காட்பதே சிறந்தது அப்படின்றாங்க. அதாவது மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல நீங்க என்னென்ன ப்ரொசீஜர் எடுத்து வச்சிருக்கிறீங்க, மார்க்கெட் ஒரு கிராஷ் ஆச்சுன்னா அதுல நீங்க என்னென்ன ப்ரிகாஷன் எடுத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு அனௌன்சியேஷன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இதுல மிகப்பெரிய வல்லுநர்கள், நான் சொல்லலைங்க, நான் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். இன்னைக்கு வந்து சொல்லி இருக்கிற வல்லுநர்கள், நான் வந்து என்ன சொல்றது, பெருசா என்னுடைய பேச்சு எடுத்துக்காதீங்க. பட் வந்து ஒரு செபி வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணது, ஒரு ரெகுலேட்டரியை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணதுன்னா அந்த கண்ட்ரோலுக்கு என்ன பவர் இருக்கும், எதனால பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. இங்க வந்து கிளீனா சொல்லியிருக்கிறாங்க, ரெகுலேட்டரி ஆஃப் செபி டைரக்டட் ஏஎம்சிஎஸ் டு ஃபைண்ட் த வேஸ் டு ப்ரொடெக்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்மால் கேப் இன்வெஸ்டர் 4-3 மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ். இது என்னென்ன ஏதுன்றத படிச்சுக்குங்க. எனக்கு அவ்வளோவா பிரீஃபா படிச்சு சொல்ல தெரியல அப்படின்றதான் சொல்லிக்கலாம். சொல்ல தெரியும், ஆனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் முடிக்கிறதுக்கு விரும்புறேன். இங்க வந்து SEBI directs mutual funds to protect small cap investor from market forth அப்படின்னு இருக்காங்க. Kotak had recently announced to from March 4th fresh subscription through lump sum வந்து நாங்க 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல 2 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்க போறது கிடையாது அப்படின்றாங்க. சிப் மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க, அதாவது ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு 25,000க்கு மேல வாங்க போறது இல்லை அப்படின்றாங்க. அண்ட் தென் அடுத்த ஒரு ஜாம்பவன் மெராசெட் வந்து என்ன மாதிரி ஒரு நிறுவனம், அதுவும் இவங்களா எப்படிப்பட்ட நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க, ப்ளூ சிப் கம்பெனி. எனக்கே வயிற்றுல புதிய கலைக்குது. நான் ஏன்னா ப்ளூ சிப்ல தான் போட்டு வச்சிருக்கிறேன் நிறைய. அதுலயும் நாங்க 25,000க்கு மேல வாங்க போறது கிடையாது அப்படின்றாங்க. அண்ட் தென் ஃபைனலா வந்து பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. வார்னிங் சைன்ஸ் ஃபிளாஷ் ஓவர் 100 small cap multi badgers, it's a bubble waiting to burst. அதாவது வெடிக்கிறதுக்கு தயாரா இருக்குது அப்படின்றாங்க. மார்க்கெட்ல இருந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நான் சொல்லல, செபி மற்றும் ஆம்ஃபி வார்னிங் கொடுக்குது அப்படின்றது தான் நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ ஸ்மால் அண்ட் மிட் கேப் அண்ட் தென் லார்ஜ் கேப்ல என்னென்ன செக்டார் எப்படி இருக்கு, எவ்வளவு ஓவர் வேலையில இருக்கு, டெக்னிக்கல் வைஸ்ல அது எந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்றது சார்ட் வைஸ்ல பார்த்துருவோம். இன்னைக்கும் சொல்றேன், என்னைக்கும் சொல்றேன், போன வருஷத்துல நான் சொன்னேன் இதெல்லாம் வந்து 100% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு கொடுத்துடுச்சு. ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வர வழியை பாருங்க. கண்ணில் பார்த்த ப்ராஃபிட்டை காணல் நீரா விட்டுடாதீங்க. லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம எப்படி ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே நம்ம சொன்னோம். இன்னைக்கு வந்து இவங்க சொல்றாங்க, நம்ம எப்படி ஒரு 20 நாளைக்கு முன்னாடியோ ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ கூவி கூப்பாடு போட்டு இருக்கிறன்றது புரிஞ்சுக்கலன்னா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது நண்பர்களே அப்படின்றது தான் நம்ம இங்க பதிவு பண்ணிக்கலாம். ஓகே, சார்ட் வைஸ்ல போய் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மைக்ரோ கேப்னா ஒரு 300 கோடி 200 கோடி பொடிசு மாதிரி வச்சிருப்பாங்க செபியில. அது எனது பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும். செபின்னு சொல்லிட்டேன், மணிக்கோம் நண்பர்களே. ஒரே ஸ்கை ராக்கெட் தாங்க. என் தலைவன் எங்க பறந்துருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்ற மாதிரி ஒரு கன்சல்டேஷன் பிரேக் அவுட் பண்ண உடனே என்ன ரேலிங்க, இதெல்லாம் வந்து ரேலியா வேற மாதிரிங்க. பிச்சுக்கிட்டு பறந்துக்கிட்டு போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 9,186 78.93% ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துடுச்சு. இப்பயும் சொல்றேன், ஓவர் வேலிட். மைக்ரோ கேப்ல இருக்கிறவங்க மைக்ரோ கேப் 250ல 100% 200% கப்பீட்லாம் நாங்க சொன்னது தான் எக்ஸிட் பண்ணியாச்சு.
அதெல்லாம் கிட்டத்தட்ட செம்மையான பூமை கொடுத்துருச்சு. பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற ஒரு லிமிடேஷன் கொடுத்தோம், அதையும் எக்ஸிட் பண்ண சொல்லிட்டோம். நாங்க ப்ராஃபிட் புக்கிங் மோடுக்கு திரும்பி ஆச்சு அப்படின்றத தான் நான் சொல்லிக்க விரும்புறேன். மீண்டும் மீண்டும் மறுபடியும் நம்ம சொல்லதான் முடியும். அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்க கையில தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் மிட் கேப் வந்து என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு? ஓகே, நிஃப்டி மிட் கேப் 50யும் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரேடியா ஓவர் பூம் அப். அதாவது இந்த லாங் கன்சல்டேஷன் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கன்சல்டேஷன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட் தான். 21 to 23ல ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல இருந்தது, உடைச்சு மேல போனது. கிட்டத்தட்ட இந்த பிரேக் அவுட்ல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு 54% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. இந்த லோல இருந்து ஒரு 71% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. இந்த இடத்துல கட்டாயம் ப்ராஃபிட் புக்கிங் வந்தே ஆகும். இதோடைய கரெக்ஷனை நான் எந்த லெவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு இவ்வளவு ஒரு 11,600க்காவது வரணும். அதாவது இங்க இருந்து நான் ஒரு 14 to 15% ஒரு இண்டிசஸ் ஒரு 15% கரெக்ஷன் கொடுத்தா ஸ்டாக்ஸ் எவ்வளவு அடி வாங்குன்றது யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் ஒன்னும் கிடையாது, இந்த ஒரு கேண்டலுக்கே நேற்று என்ன ஒரு வைப் ஆயிருக்கும் உங்க போர்ட்ஃபோலியோ அப்படின்றத டிக்ளேர் பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஒரு என்ன சொல்றது, ஒரு சப்போர்ட்ல தான் இருக்கு, பேனிக் ஆகக்கூடிய விஷயம் அல்ல. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிளியரா ஒரு ட்ரிபிள் டாப் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. மார்க்கெட் வந்து லோயர் லோல தான் ஃபார்மேஷன் ஆகுது. இந்த ஐய உடைக்க முடியல, மறைக்க முடியாம மார்க்கெட் இங்கிருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆனா இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு ஃபர்தரா பூமாய்க்கு வருமா இல்ல மேல போகுமான்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்பயும் சொல்ல விரும்புறேன், லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றதா சொல்லலாம். அண்ட் தென் நிஃப்டி ஸ்மால் கேப். ஓகே, நிஃப்டி ஸ்மால் கேப் 50 இங்க என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களும் வந்து ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஆல்மோஸ்ட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்டட், அதாவது ஒரு சப்போர்ட்ல இருக்கு. இந்த சப்போர்ட்ல இருந்து பவுன்ஸ் பேக் வந்தாகணும். இன்கேஸ் உடைச்சதுன்னா அவ்வளவுதான், அரோகதி தான். இங்க இருந்து எவ்வளவு தூரம் மார்க்கெட் மேல ஏறி இருக்கு அதை நம்ம கிளீனா இதை பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 95% ஒரு இண்டெக்ஸ் வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்லாம் எக்ஸ்ட்ரீம் ரேலி கொடுத்துருச்சு. ஆனா லார்ஜ் கேப்ல பர்ஃபார்ம் பண்ணாத செக்டார் இன்னமும் ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை தேடி பிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து என்ன பேட்டர்ன் கொடுக்குறாங்க இதை வந்து கிளியரா நம்ம பார்க்கலாம். ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி வந்து கொண்டு இருக்கிறது. டிபிக்கல் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைனை உடைச்சதுன்னா ஃப்ரீ ஃபால் ரேலி தான். சல்லுன்ட்டு இவ்வளவு தூரத்துக்காவது மினிமம் கரெக்ஷன் நான் எதிர்பார்க்குற மினிமம் கரெக்ஷன் வந்து ஒரு 6,612க்காவது வந்தா இட்ஸ் குட் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். நல்ல நல்ல ப்ராஃபிட் வச்சிருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க அப்படின்றத தான் நம்ம சொல்ல முடியும். அண்ட் தென் ஒரு ஃபைனல் வார்னிங், எல்லாருக்கும் என்னென்ன நியூஸஸ் இருக்கு ஏதுன்றத சொல்லியாச்சு. அண்ட் தென் ப்ரைஸ் ஆக்ஷனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் செஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். March 2 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே தான் கிளாஸஸ். via Google Meet தான். no more recording classes. evening 6 PM to 8 PM. இது டோட்டலி 8 செஷன் போகும். 1 year சப்போர்ட் அண்ட் no more recording classes. ரெக்கார்டிங் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றதில்ல, முறையான கல்வியும் முறையான பயிற்சியும் மட்டுமே பங்குச்சந்தையில் வெற்றியை தரும். லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, இதுக்குண்டான ஃபீஸஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 3K. என்னுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் இதுதான். பேமெண்ட்டை போடக்கூடிய நண்பர்கள் என்னுடைய விர்ச்சுவல் பேமெண்ட் ஐடியான ஜிபே மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். பேமெண்ட்டை கொயரிஸை கேட்டுட்டு பேமெண்ட்டை போடுங்க, உங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ண முடியும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். புக் த ப்ராஃபிட் அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.